ஃபோட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபர் வரைக்கும் புரிஞ்சிக்க முடியுது. கேமரா மேலே இருக்கக்கூடிய காதல். அதுக்கப்புறம் இயக்குனர் ஆகணும்னு எங்கே முடிவெடுக்கிறாரு? இயக்குனர் ஆகணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை சார். இப்போ ஃபகத் வந்து இன்னும் வேற ஒரு லெவலான ஒரு 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 ஆர்டிஸ்ட், வெர்சடைல் ஆக்டர்னு சொல்ல முடியும். அந்த தேவை இருந்ததா இந்த கதைக்கு? அவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அவனுக்கு? இன்ஃபேக்ட் டெய்லர் மேடுன்னு சொல்லுவேன் அவருக்கு. நீங்கள் ஒரு ஜூவில் வேலை செய்ய சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மிருகத்தையும் நானே சமாளிச்சிருவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மனிதர்களை சமாளிக்கிறது 2 பேர் என்ன சமாளிக்க சொன்னீங்கன்னா கஷ்டம் இல்லை, என்னால் முடியாது, ஓடிடுவேன். இப்போ இருக்கிற இலக்கு ஒன்று தான், எழுதுகிற கதைகளை திரைப்படமாக சொல்லணும். 2 படத்துலையுமே இந்த ஓரிரவில் ஊரை விட்டு வெளியில் வர காட்சிகள் வச்சுருப்பீங்க. ஆமாம். 96லேயும் அவங்க திடீர்னு அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு போயிடுவாங்க, இங்கேயும் வீட்டை விட்டு வெளில வர வேண்டிய சூழல் அப்படின்னு இருக்கும். தஞ்சாவூரோட அப்படிதான் தஞ்சாவூரில் அதோட ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி தான் இது. ஏன்னா அதில் அப்படி தான் ராம் ஊரை விட்டு போயிட்டாருன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஊரை விட்டு வந்த இதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். பட் அது நம்ம திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் வரும்போது இம்மீடியட்டாக ஒரு நெகட்டிவிட்டி ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து ஏற்கனவே ஹாலிவுட்டில் நடந்த விஷயம் சார். இதை மக்கள் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஃபைட் கிளப்னு ஒரு படம் வருது, கழுவி ஊத்துறாங்க நம்ம ஊர் மாதிரி இப்போ பண்ணுற மாதிரி. அந்த படத்துக்கு ஆஸ்கரே கிடைக்குது. அந்த படம் ஒரு கல்ட் ஃபிலிம். இப்போ வரைக்குமே நாங்கள் அது ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்துட்ருக்கோம். மேடையில் ஏறி அந்த படத்தில் நடித்தவங்க டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து தப்பான விமர்சனம் எழுதின பத்திரிகையின் பெயர், அந்த விமர்சகரின் பெயரை சொல்லி அதுக்கப்புறமா அந்த ஆஸ்கர் அவார்டை வாங்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய அவமானம். கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன அணைப்பு, அது ஒரு ஆறுதல் படுத்துறதா கூட இருக்கும். அப்படி கூட அதில் இல்லை அந்த காட்சி. ஆமாம் ஆமாம், அது வேண்டான்னு தான் நினச்சிங்க. கிளைமேக்ஸ் போக எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருக்குமே சொல்லலை. 2 பேரும் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே கூட்டு போகிறதுல ஒரு பெரும் சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா அது ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் எடுத்தது. ஸோ அது செக்யூரிட்டி செக்லாம் முடித்து எங்களுக்கு தேவைப்பட்டது 3/4 மணி நேரம், ஆனால் கிடச்சது 20 நிமிஷம் தான். அதனால் ஒரு 2 நிமிஷம் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அதே லொக்கேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னென்னா இப்போ ஃபோட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபர் வரைக்கும் புரிஞ்சிக்க முடியுது. கேமரா மேலே இருக்கக்கூடிய காதல், அதை தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கார் பிரேம். அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் இயக்குனர் ஆகணும்னு எங்கே முடிவெடுக்கிறாரு? இயக்குனர் ஆகணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை சார், சுத்தமாகவே கிடையாது. ஏன்னா அது பலரையும் வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு அந்த பீப்புள் கம்யூனிகேஷனுங்கிறது எனக்கு வரவே வராது. அதுக்கு நீங்கள் வேறு என்ன வேலை சொன்னீங்கனாலும் செஞ்சுருவேன். தனிமை விரும்பியாகவே இருந்தது. ஆமாம், ஏன்னா நீங்கள் ஒரு ஜூவில் வேலை செய்ய சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மிருகத்தையும் நானே சமாளிச்சிருவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மனிதர்களை சமாளிக்கிறது 2 பேர் என்ன சமாளிக்க சொன்னீங்கன்னா கஷ்டம் இல்லை, என்னால் முடியாது, ஓடிடுவேன். பயம்னா எனக்கு அதுதான். இப்போ எப்படி நான் ரவி சார்ட்ட ஒர்க் பண்ணுறேன், அடுத்தது ஒரு விபத்துக்குள்ளாகி ஒரு ரெஸ்ட் ஒரு 1 இயர் போகுது. அப்புறம் ராண்டி சார்ட்டே வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இப்போ அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே அந்த ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணுங்கிற அந்த வேட்கைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு அப்படியே ஓடும் போது நான் ரொம்ப எப்படி இப்போ நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணுறோமோ, இப்போ அல்ஃபோன்ஸ் சார்ட்டையோ ராண்டி சார்ட்டையோ ரவி சார்ட்டையோ ஒர்க் பண்ணும்போது அவங்கள ஒரு பக்கம் ரசிப்போம். ஆமாம், ஏன்னா நமக்கு அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். அதுக்கு அடுத்ததான் நான் ரசிக்கிறது யாரையாக இருக்கும்னா டைரக்டர்ஸ். ஏன்னா இவர் தான் அங்கே கதை சொல்லி. ஆமாம், அவங்களுடைய கதைக்கு அவங்களோட இதுக்கு தான் மற்ற எல்லாமே நடக்குதுங்கிற அந்த வியப்பு வந்து எப்போவுமே எனக்கு இருந்தது. ஆனால் அவங்கள ஆகணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. என்னுடைய ஆசை ரைட்டர் ஆகணுங்கிறது தான். ஸோ அப்படி தான் எழுதுனது. 96 வந்து நான் என்னுடைய 40வது வயசில் நான் முதல் திரைக்கதை எழுதிடணும் அப்படின்னு எனக்கு நானே ஒரு கட்டளை வச்சுருந்தேன். அதுபடி 39ல் எழுதிட்டேன். இதை விஜய் சேதுபதிகிட்ட கொண்டு போய் கொடுத்து கதையை சொல்கிறேன். அவ்வளோ ஆசையாக சொல்கிறேன். அவர் கேட்டு சூப்பராக இருக்குன்ட்டுலாம் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு கேட்டாங்க, நான் சொன்னேன் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நான் இது ஒரு டேரக்டர்கிட்ட கொடுத்து உங்களை நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன், ஃபர்தராக அது படம் எப்படி வரணும். நீங்கள் பண்ணலையான்னாரு. எனக்கு அது அந்த ஆங்கிளே எனக்கு தோணும். அது வரைக்கும் அந்த தாட்டே இல்லை, கிடையவே கிடையாது, சத்தியமாக கிடையாது. கேட்டோன்னே இல்லை நான் எப்படி பண்ண முடியும், நாங்கள் கேமராமேன் ஆச்சே, நான் எப்படி, அப்போ நீங்கள் பண்ணலன்னா நான் பண்ணல அப்படின்னாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ இந்த குழந்தைய நான் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறப்ப யோசிக்காமல் ஒத்துக்கிட்டது தான். சரி அப்போ நானே பண்ணுறேன் அப்படின்னு.
அப்போ ஓகே அப்படின்னாங்க. இவ்வளோதான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் தான் நான் டைரக்டர் ஆனது. ஓகே. அது வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்து தான் அது. ஸோ நான் டைரக்டர் ஆனதுக்கு முழு காரணம், ஒரே காரணம் விஜய் சேதுபதி தான். வேறு யாருமே கிடையாது. வேறு எதுவும் கூட கிடையாது. ஒரு நல்ல இயக்குனரை கொண்டு வந்திருக்காரு அவர் தமிழ் திரையுலகத்துக்கு, அதில் மாற்றம் இல்லை. இதுக்கிடையில் இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்போ திருமணம்லாம் எப்போ நடக்குது? நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போதா இல்லை அதுக்கு முன்னாடி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியா? இல்லை, நான் கிட்டத்தட்ட அந்த அசிஸ்டன்ட் பீரியட் முடிகிற தருணத்தில் தான் நடக்குது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்ல உங்கள் ஸ்டோரி இன்ஸ்பிரேஷனும் கொஞ்சம் இருக்கா? ஒரு பகுதி ஃபர்ஸ்ட் ஆஃப் மாத்திரம் தான். ஓ, அதை படமாக்கணும்னு எப்படி அவங்க முடிவு பண்ணாரு சார்? அதுவும் வந்து இதை பண்ணணும்லாம் அவங்க பண்ணல சார். ஓகே. ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, 1 கோடியில் ஒரு படம் பண்ண முடியுமா ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டப்ப அவருக்கு தோணுது, பாலாஜிக்கு தோணுது என்னென்னா, 1 கோடியில் படம் பண்ணுறது, அதாவது ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணுறதுனா என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு குறுகிய காலகட்டத்தில் குறைந்த கதாபாத்திரங்களை வச்சு ஏதோ ஒரு சுவாரஸ்யமான கதை தான் அப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே அவன் வச்சுருந்தான். ஓகே. ஈரானில் இதை பண்ணியிருக்காங்க, கொரியாவில் இதை பண்ணியிருக்காங்க, ஹாலிவுட்டில் இதை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் இருந்தது. அப்போ அந்த மாதிரி படங்கள் அடிக்கடி பார்ப்போம். சரி, அப்படி என்ன நடந்ததுன்னு யோசிக்கும் போது என் சம்பவம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஓகே. சரி, இவனுக்கு இப்படி அவருக்கு முன்னாடியே தெரியும் உங்க. ஆமாம், அந்த பிரச்சனையில் அவனும் இன்வால்வ்டு. ஆமாம். ஸோ அதனால் அவனுக்கு சரி இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே நரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஓகே. ஸோ நரேட் பண்ண இதுக்கு ஒரு செகண்ட் ஹாஃபும் வந்துருச்சு. ஓகே. சரி, இதை அப்போ படமாக எடுக்கலாம் அப்படின்னு போய் சொல்லும் போது இது ஈஸிலி 1 கோடிக்குள்ளாரே முடிஞ்சிருச்சு. ஓகே. ஒரு 70+லேயே முடிஞ்சிருச்சு. அது மற்ற இந்த ப்ரொமோஷன்லாம் சேர்த்து தான் எங்களுக்கு ஒரு 1 கோடியை அது எட்டுச்சுன்னே சொல்லலாம். இந்த மிடில் அப்ளிகண்டாக அது தமிழ் திரையுலகத்துக்கு, தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தெரிஞ்சதே அது அந்த திரைப்படத்தை தான் நினைக்கிறேன். மூளையை பிரித்து மேய்ஞ்சது நாங்கள் தான். நீங்கள் தான் மூளையை பிரித்து மேய்ச்சிங்க. இப்போ படங்கள் வந்து 96லாம் ஹிட் ஆன பிறகு வீட்டில் எப்படி பார்த்தாங்க சார்? ஆக்சுவலாக அது வந்து எனக்கு 96க்கு, அதாவது 96 வந்து ஹிட்டு அப்படிங்கிற இது நம்ம எப்போ முடிவு பண்ணுவோம்? ஒரு வாரம் படம் ஓடும்போது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்னோட எப்படி சொல்கிறது, அந்த ரிலீஸ் டே வரைக்கும் என்னோட லைஃபோட ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 96. அது எழுதுனது, சேதுவுக்கு சொன்னது, த்ரிஷாக்கு சொன்னது, அவங்களோட ஒர்க் பண்ணது, அந்த சாங்கு கடைசி நாள் வரைக்கும். இத்தனைக்கும் எங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்துச்சு. பொருளாதார நெருக்கடிகள், பெர்மிஷன்ஸு, லொக்கேஷன்ஸு, டேட்ஸை மேனேஜ், ஏன்னா எல்லாம் புதுசு. நாங்கள் அதில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டே நான் தான். என் டீம் எல்லாருமே புதுசு தான். அவ்வளோ நெருக்கடிகள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே. எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ பெரிய நெருக்கடி, பெரும் நெருக்கடி. நாங்கள் வெளியில் தான் நின்றுட்டுருக்கோம், ஆகுமா ஆகாதானே தெரியல. சேது பெருந்தன்மையாக தன்னுடைய சம்பளத்தை அதுக்கு விட்டு கொடுத்து இது பண்ணுறாங்க, வருது. ஆனால் இந்த படம் 1 நாள் தான் தேட்டரில் இருக்கும்னு சொல்கிறாங்க, அப்புறம் 2 நாளுங்கிறாங்க, அப்புறம் இந்த வாரம் இந்த வீக்கெண்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளை கடந்து போகிறதும் அவ்வளோ ஏதோ ஒரு கும்மிருட்டில் நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது அது. ஆனால் அந்த ஒரு வாரம் முடியும் போது அந்த கதை திருட்டு பிரச்சனையை கிளப்புறாங்க. இதுக்கிடையில் படம் இதில் வருது, சேட்டலைட்டில் போட்டு, சேட்டலைட் 33வது நாளே போட்டாங்க சேட்டலைட். ஆமாம், அதை மீறியும் படம் ஓடுது. அப்புறம் 72வது நாளோ 7வது நாளோ திருப்பி இதில் போடுறாங்க, சேட்டலைட்டில் போடுறாங்க. அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது. இருந்தாலும் அதையும் கடந்து போய் 100வது நாளில் போய் நிற்கிது. ஸோ இதில் எங்கேயுமே அந்த வெற்றியை கொண்டாடுற மனநிலையில் இல்லைன்றீங்க, ஏதோ ஒன்று மாறி மாறி வந்துட்டு இருந்தது. ஆமாம், அதாவது ஒரு கையில் ஒரு வாளோட சண்டைக்கு நிற்போம்ல, அது மாதிரி ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஏன்னா 100வது நாள் எட்டிரும்னு தெரிஞ்சிருச்சு. அது நீங்கள் சேலஞ்சே பண்ணியிருந்தீங்க உங்கள். ஆமாம், ப்ரொடியூசர்கிட்ட. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, சீக்கிரமாக, ஏன்னா அது அதே டைம் தான் எடுக்க போகுது, சீக்கிரமாக அந்த 100வது நாள் வந்துடாதா, இந்த 96ங்கிற குழந்தைய தூக்கி நம்ம இவங்களுடைய இந்த இதுலேருந்து பார்வையிலேருந்து அகற்றி எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற அந்த பயம்தான் இருந்துச்சு. அதை யாரும் எதுவும் அதோடைய இதை குறைச்சிடாமல் கொண்டு வெளில விட்டுற முடியாதா அப்படிங்கிற அந்த. ஸோ 100வது நாள் முடிஞ்ச தேட்டரை விட்டு போகும்போது உண்மையாகவே அன்றைக்கி தான் சந்தோஷப்பட்டேன். சினிமா ரசிகர்கள் அத்தனை பேரும் கொண்டாட்டத்தில் ஒரு மாதிரி மதி மயக்கத்தில் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அது ஒரு தெரப்பி அப்படின்னா என்ன வேணால் சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் அதை உருவாக்கின கிரியேட்டர் வந்து நெருக்கடியிலே தான் இருந்திருக்காரு அந்த 100 டேஸும். அதுக்கப்புறமும் அது தொடர்ந்துச்சு. அதோடைய பின்விளைவுகள் வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் தொடர்ந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு
எந்த அளவுக்குன்னா எனக்கே ஒரு பயம் இருந்தது, ஏன்டா எடுத்தோம் அப்படின்னு நம்மளையே யோசிக்க வச்சிருவாங்களோ, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம சினிமா மேலே ஆசைப்பட்டு வந்து நம்ம பண்ண முதல் படைப்பு, அதுக்கு இவ்வளோ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, நம்ம நினச்ச மாதிரியும் எடுத்துட்டோம். பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க 96 96 வந்து அந்த நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் சில விஷயங்களை பேசும்போது அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். த்ரிஷாவுடைய என்ட்ரி, ஆமாம், அந்த முதல் என்ட்ரி, அந்த ஷாட் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு ஒரு அந்த பிஜிஎம் வந்து அழகாக கொடுத்துருப்பாரு கோவிந்த். இல்லை அது நீங்கள் ஸ்டோரி டிஸ்கஷன் டைம்லேயே வந்துருச்சா பிஜிஎம்? இல்லை சார், ஆக்சுவலாக அதுக்கு பிஜிஎம் வரல அப்போ. ஓ, ஏன்னா நான் எழுதும் போது அந்த வெறும் அவங்க வாக்கிங் சவுண்ட் இருக்குல்ல, ஆமாம், அந்த அந்த ஒரு ஏன்னா அங்கே நடந்துட்டு இருக்கு ரீயூனியன், கரெக்ட். இங்கே வந்து ஒரு பேரமைதி, ஏன்னா இங்கே யாருமே இல்லை. ஆமாம், அப்போ சைலண்ட்டாக வந்து கார் வந்து நிற்கிது, இறங்கி அவங்களோட அந்த ஸ்லிப்பர்ஸோட சவுண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் நடந்து அந்த அங்கே ஒரு காற்று இருக்குல்ல, ஏன்னா அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். அப்போ அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கல, ஆனால் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸில் தான் அதை நான் இமேஜின் பண்ணியிருந்தேன். ஓகே. இன்ஃபேக்ட் படம் டப்பிங் போகிற வரைக்கும் இந்த மியூசிக்கே கிடையாது. ஓ, இந்த காதலே காதலே மியூசிக்கே கிடையாது. அவன் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆல்பம் மாதிரி அவன் பண்ணி வச்சுருந்த ஒரு மியூசிக். அவனுக்கு அது தோணிடுச்சு, இந்த மியூசிக் வந்து இதுக்கு சரியாக இருக்கும்னு. அவன் எதுக்கும் ரொம்ப எக்ஸைட்லாம் ஆகாத, அவன் அந்த இசைக்குள்ளே தான் இருப்பான். திடீர்னு ஒரு நாள் சம்மந்தம் இல்லாமல் ஓடி வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் சின்மயி பேசிகிட்டு இருக்காங்க, வந்து பரபரன்னு ஆகிறான். ஒரு மாதிரி, நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், என்னை இப்போ காட்டணும் அப்படின்னோடனே, டேய் டப்பிங் போயிட்டுருக்குடா, சின்னி உள்ளே இருக்காங்கங்கிற, எனக்கு கொஞ்சம் அந்த சிஸ்டம் கொடுங்கங்கிறான். அவன் அப்படிலாம் கேட்கவே மாட்டான், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ஆள். சரி, டப்பிங் இன்ஜினியர் எந்திரிச்சு கொடுக்குறாரு, அவன் எதையோ லோட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறான். அந்த சவுண்டை தூக்கி வச்சு ஏற்கனவே இருக்க எடிட் மேலே ப்ளே பண்ணால், இந்த சீனில் அந்த கற்பனை பண்ணி ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அந்த சீன் மேலே ஷார்ட் சேஞ்ச் ஓவர் வரைக்கும் மியூசிக் சேஞ்ச் ஓவரோட மேட்ச் ஆகி அப்படியே ஒரு இசை உட்காருது. ஃபஸ்ட் டைம் கேட்குறோம், எல்லோரும் மிரண்டு போயிட்டோம். இது என்னது, ஏதோ இந்த தெய்வ செயல்மாங்கல் இப்படி இருக்கே அப்படின்னு அவனாலே நம்ப முடியல, எடிட்டரால் நம்ப முடியல. எப்படி இப்படி உட்கார முடியும்? கொஞ்சம் ட்வீக் பண்ணால் உட்காரும். ஒரு இசையும் வேறு யாரோ ஒருத்தர் பண்ண ஒரு எடிட்டும் எப்படி கரெக்டாக உட்காந்துருச்சு. அப்புறம் தான் அதை வந்து ஒரு ட்ரேட்மார்க் மியூசிக்காக அதை எடுத்து இங்கேயும் சுத்ரிஷ், அதாவது ஜானுக்கான ஒரு இசையாக அதை மாத்திரம். ஓகே, அப்படி தான் அது வந்து ரிவர்ஸில் தான் அது அந்த என்ட்ரி சீனில் வந்து பிஜிஎம் வந்து அது வேறு லெவலில் தூக்கி எலிவேட் பண்ணிவிடும். விஜய் சேதுபதியோட கேரக்டர் கிட்டத்தட்ட உங்கள் கேரக்டர் தானோ? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். ஏன்னா அவர் சினிமாட்டோகிராஃபராக தான், அதுலேயும் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக வருவார். ட்ராவல் இருக்கும், அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை, தஞ்சாவூர், பள்ளி காலங்கள், நினைவுகள் அப்படின்னு எல்லாமே ஒரு தனிமையில் இருக்கிற ஒரு. ஆமாம், நீங்கள் வந்து இது வரைக்கும் கோபியோட பேசும்போது அந்த பொட்டி வரைக்கும் என்னோட தான் சொல்லிட்டீங்க. கேரக்டர் ஷேட் என்னோடது பெரும்பாலும் வச்சுருந்தேன். ஓகே. பட் அவருக்கு நடக்கிற நிகழ்வு, அந்த ரீயூனியன், பள்ளியில் ஒரு காதல் இருந்தது, இது வந்து என்னுடைய கூட படித்த ஒருத்தர் அருள்வேல்குமார்னு ஒருத்தர், அவருடைய இதுதான் ட்ரிகர் ஆக்சுவலாக இந்த கதை வர்றதுக்கு. அவர் இப்போ அதை தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ரொம்ப காலம் திருமணம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ கேட்டதுக்கு ஒரு 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 இது மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஒரு 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 டவுட்டோடு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை மேபி அந்த ஸ்கூல் நாளாவன் அப்படி இருக்கான் போல, 40 வயசு வரைக்கும் ஒருத்தரால் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு கதை தான். ஆனால் ஒரு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணல, அதோட உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்டது, ஏன்னா ஆள் நல்ல ஒரு வேலையில் இருப்பான், நல்ல பையன், பார்க்க அழகாக இருப்பான், பட் அவன் ஏன் அப்படி திருமணம் இல்லாமல் பண்ணாமல் இருக்கிறான்னு ஒரு சந்தேகம் வந்தப்போ கடன்னு வந்து உட்காந்த ஒரு கதை தான் அது. 2 படத்துலையுமே இந்த ஓரிரவில் ஊரை விட்டு வெளியில் வர காட்சிகள் வச்சுருப்பீங்க. ஆமாம். 96லேயும் அவங்க திடீர்னு அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு போயிடுவாங்க, இங்கேயும் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டிய சூழல் அப்படின்னு இருக்கும். தஞ்சாவூரோட அப்படி தான், தஞ்சாவூரில் அதோட ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி தான் இது. ஏன்னா அதில் அப்படி தான் ராம் ஊரை விட்டு போயிட்டாருன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஊரை விட்டு வந்த இதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். பட் அது நம்ம வேறு மாதிரி அதையே ரொம்ப அதை பேசலை வெளியிலன்னா, அது அந்த யூனிவர்ஸ்னு ஒன்று சொல்லி அதை கொஞ்சம் அது இப்போ கொஞ்சம் ஸ்டைல் ஆகிடுச்சு. அந்த இதுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் சொல்லவே இல்லை. ஓகே. ஆனால் அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான். அப்படி போன ஒருத்தன் என்னவா இருப்பான், இப்படி அவனோட லைஃப் இப்படி போயிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அது யோசித்த ஒரு கதை தான் அது. ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டான், கேரளாவில் ஒரு பையன் கண்டுபிடிச்சி சொல்லியா. அந்த டயலாகும் அப்படி தான், அது வந்து எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத டைலாக். எங்கே இருக்கிற ராம் அப்படின்னு, உன்னை எங்கே விட்டனோ அங்கே தான் நிற்கிறேன். அது ரொம்ப அர்த்தம் புரிந்தது, பொருள் புரிந்தது இல்லை அது. ஸோ நான் அதை முன்னாடியே சொல்ல ட்ரை பண்ணுறாரோ, நான் அங்கே தான் இருக்கேன்,
உன்னோட நினைவுகளோட நிற்கிறேன் அப்படிங்கிறதாக அதை வச்சுருந்தீங்க. அதை நான் வந்து அந்த வெளிப்படையாக டயலாக் வந்து நீங்கள் எழுதும்போது வந்து இல்லை அது திரைக்கதை அல்லது காட்சிப்படுத்தும் போது வந்ததா அல்லது அதுக்கு முன்னாடியே அதை கன்சீவ் எல்லாமே முன்னாடியே எழுதுனது தான். முன்னாடியே. எல்லாம் ஃபஸ்ட்டே எழுதுனது தான். ஸோ அந்த இடத்துல சொல்லும்போது உன் மேலே நான் வச்சுருந்த அன்பு அப்படியே தான் இருக்குது, இல்லை நான் அப்போ எப்படி இருந்தோனோ அப்படியே தான் இருக்கு, இப்படி பலவிதமாக அதை சொல்லலாம். ஆனால் அது அவளுக்கு மட்டும் புரியணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கு மேலே போயிட்டா அது கொஞ்சம் வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த முன்னாடி இருக்க டயலாகை கொண்டு வந்து இதை சொல்ல வச்சது தான். அதுபோல் அந்த திரைப்படம் முழுக்கவே வழக்கமாக திரைப்படங்கள் என்னெல்லாம் நடக்கும்னு நினைப்பாங்களோ இந்த சீன் அடுத்தது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு பெரும்பாலான பார்வையாளர்கள் நினைக்கிற எல்லாத்தையும் உடைச்சிங்க கடைசி வரைக்கும். எந்த ஒரு காட்சியிலையும் ஒரு சின்ன ஒரு 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 அந்த தன்மை வந்து எங்கேயுமே உடையல. இது 2 விதமாக அதுக்கு நான் பதில் சொல்லலாம். ஒன்று, நான் எதையும் பிரேக் பண்ணணும்னு நான் யோசிக்கவும் இல்லை சார். எனக்கு என்னென்னா, எனக்கு ஜென்ரலாக சினிமாவுக்கு ஒரு 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 கிராமர் இருக்குது. எனக்கு அது சினிமாட்டோகிராஃபியில் தெரியும். சினிமாவில் எனக்கு அந்த கிராமர் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்புகிற ஒரு ஆள் தான். அந்த மாதிரி படங்களை நான் ரொம்ப விரும்பவும் செய்வேன். இப்படி ஆரம்பித்தா இப்படி போய் முடியும்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று, அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த கொடுக்கறதுலையும் ஒரு இது இருக்குது, ஒரு அனுகூலம் இருக்குது. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அட்லீஸ்ட் நான் எழுதுறதுலையோ இல்லை இயக்கம் பண்ணுறதுலையோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லவே இல்லை. அவங்க யூகிக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஏன் சொல்லணும்? இந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன நடக்கும், இயல்பாக என்ன நடக்கும், நீங்கள் அவங்கள அப்படியே பரவசப்படுத்தி சர்ப்ரைஸ்லாம் பண்ண வேண்டாம். ஆனால் இதோடைய ஓட்டம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இலக்கியங்களில் அது உண்டு. பெரும்பாலும் நீங்கள் எதுவும் கெஸ்லாம் பண்ண முடியாது. அதோட ஓட்டத்தோடு போய் அது ஒரு இடத்துல போய் இது முடிஞ்சிருச்சேங்கிற மாதிரியும் இருக்கும் சில நேரம். அந்த தன்மை, அந்த இலக்கியங்களில் இருக்க தன்மை எனக்கு சினிமாலையும் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய இது. அதனால் நான் யோசித்து எதையும் பண்ண மாட்டேன். அந்த கதாபாத்திரங்களோட கையை பிடிச்சிப்பேன். அது எங்கெல்லாம் இழுத்துட்டு போதோ அதுங்களோட போய் ஒரு இடத்துல அது முடியும். அங்கே குறைஞ்சபட்சம் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன அணைப்பு, அது ஒரு ஆறுதல் படுத்துறதா கூட இருக்கும். அப்படி கூட அதில் இல்லை அந்த காட்சி. ஆமாம், அது வேண்டான்னு தான் நினச்சிங்க. ஆக்சுவலாக அந்த சீன் என்ன சொல்கிறது, கிளைமேக்ஸ் போக எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருக்குமே சொல்லலை. ஏன்னா இதுக்கப்புறம் அதுதான் அதோட ஷூட்டே முடியுது. ஓகே, நான் அதை பிளான் பண்ணியே தான் அந்த ஆர்டரில் போனது. ஸோ போகிறதுக்கு முன்னாடி வெவ்வேறு ஷூட்டிங்கோட வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு இது அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அது எப்படி இருக்கு, ஏன்னா அதை பற்றி பேசுவாங்கல்ல, எப்படி இருக்கலாம் அப்படின்னா அதோடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஒரு அணைச்சி பிரிஞ்சா எப்படி இருக்கும் ஒரு பிரிவில், அந்த மாதிரி இருக்கலாம். அதோடைய இன்டென்சிட்டியை நம்ம டச் பண்ணணும். ஆனால் அது கிடையாது. ஒரு கட்டி அணைச்சோ ஒரு முத்தம் கொடுத்தோ பிரியும் போது நமக்கு எப்படி ஒரு நிறைவோ இல்லை ஒரு பாரம் ஏற்படுமோ அது அங்கே ஏற்படணும். ஆனால் அது கிடையாது. ஓகே, அதனால் அதை பிடிச்சிக்காதீங்க. அது கிடையாது. அதை நம்ம பண்ண போகிறது இல்லை. இது உங்களோட புரிதலுக்காக நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் எட்ட போகிற அந்த உச்சம் வந்து அந்த இடம். ஆனால் அந்த உச்சம் என்னவாக இருக்குங்கிறத அங்கே வந்து சொல்கிறேன்னு தான் வச்சுருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்தது, அதை தான் எடுக்க போகிறானோங்கிற ஒரு சந்தேகம் கூட இருந்துச்சு. அந்த குழப்பத்திலே இருக்கட்டும். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த குழப்பம் இருக்கும் கேரக்டர்ஸ்க்கு. ஓகே, அது ஆக்டர்ஸ்க்கும் இருக்கட்டும், என்னவாக முடிய போகுதுங்கிறது. ஸோ முடியும் போது என்கிட்ட 2 பேருமே கேட்டாங்க, ஸோ அது என்ன இது பண்ணிட்டேன் நான் ஸ்பாட்டில் வந்து சொல்கிறேன். அது நீங்கள் அங்கே வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்பான்டேனியஸாக ஒன்று வருது இல்லை, அது பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப அந்த லாஜிக் அவங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அது 2 பேரும் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே கூட்டு போகிறதுல ஒரு பெரும் சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா அது ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் எடுத்தது. ஸோ அது செக்யூரிட்டி செக்லாம் முடித்து எங்களுக்கு தேவைப்பட்டது 3/4 மணி நேரம், ஆனால் கிடச்சது 20 நிமிஷம் தான். அதனால் ஒரு 2 நிமிஷம் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அதே லொக்கேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னென்னா, இவ்வளோ நேரம் ராம் வந்து கண் கொண்டு ஜானுவை பார்க்கல, அந்த ஒரு தயக்கத்தோடையும் வெட்கத்தோடையும் தான் இருந்திருப்பாப்புல. அந்த கண்ணியம் காக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு தான் மெயினாக இருந்துச்சு. ஏன்னா பத்திரமா அவங்கள திருப்பி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் நல்லா தைரியமாக ராம் கண்ணை பார்த்து அப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் முதல் முறையாக ஜானுவால் ராம் கண்ணை பார்க்க முடியாது. ஏன்னா பிரிஞ்சு போகிறதே அவங்க தான். இவனை வந்து இப்படி அம்போன்னு விட்டுட்டு போகிறது அவங்க தான். இதுக்கப்புறம் அவன் திருப்பி தனிமையில் தான் இருக்க போகிறான். அவன் யாரையும் கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது. இது தெரிஞ்சு அவங்க விட்டு போகிறாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு. ஸோ முதல் தரையாக ராம் வந்து நிமிர்ந்து கண்ணுக்கு கண் பார்க்கணும். ஸோ ராம் வந்து போகாதன்னு சொல்லக்கூடாது, ஆனால் போறியா அப்படிங்கிற அந்த பரிதவிப்பு இருக்கும். அந்த ஒரு குழந்தைக்கான பரிதவிப்பு இருக்கணும். அதனால் நீங்கள் ஐ கான்டாக்ட் வைங்க, நீங்கள் கண்ணை பாருங்கள். ஜானுவால் அவங்க கண்ணை பார்க்க முடியாது, அவங்க தான் தயங்கணும், அவங்க தவிக்கணும். ஸோ இப்போ எப்படி கிளம்புறதுனா, உன்னை விட்டு போக முடியாது. அப்போ அந்த கண்ணை மூடுங்க, அந்த பார்வையை மூடி அதுலேருந்து விலகி நீங்கள் ஓடும். இதுதான் அங்கே நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே
2 பேருக்கும் அது ஏற்புடையதாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன பண்ண போகிறீங்களோன்னு நினச்சிட்டே இருந்தோம். இல்லைங்க, நான் அந்த உச்சத்தை தொடணுங்கிறது தான் உங்களுக்கு நான் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள். அதை கண்டிப்பாக பண்ண போகிறது இல்லை, இதுதான் பண்ண போகிறோன்னு இருந்து 20 நிமிஷத்தில் 2 டேக் போனோம். முதல் டேக்கே ஓகே தான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண எனக்கு எடிட் பண்ண வசதியாக இருக்கணும்னு அடுத்து ஒரு டேக் போனோம். அது ஓகே ஆயிடுச்சு. நீங்கள் சேடிஸ்ட் தான் சொல்லலாம். திவ்யதர்ஷினி சொன்னாங்க. உண்மைதான் சார், ஒத்துக்கிறேன். எவ்வளோ பேரோட வாழ்க்கையில் வந்து வலியை இதெல்லாம் ஏற்படுத்துகிற ஒரு மனிதராக இருக்கீங்க. அது எனக்கே சொல்ல முடியாத ஒன்று தான். எனக்கே அதை எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொடுமையாக தான் இருந்தது. இல்லை, இப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப வீட்டில் என்ன ரியாக்ஷன் இருக்கும்? பாப்பாலாம் பார்த்துருக்காங்களா? ஆர் மனைவி இவங்க இந்த இந்த திரைப்படங்கள் இதெல்லாம் வரும்போது உணர்வு ரீதியான ஒரு ஒரு மனிதரோட வாழ்கிறாங்கல்ல. ஆமாம். ஏன்னா நீங்கள் இதே உணர்வுகளோடு இருக்கிற ஒருத்தர் தானே. ஆமாம். அது எப்படி எதிர்கொள்கிறாங்க? எப்படி இருக்கு அவங்களுக்கு இயல்பான ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்லை எப்படி? ஏன்னா படம் முடிச்சிட்டேன்னா யார்ட்டையுமே ஃபீட்பேக் கேட்க மாட்டேன் சார். ஓ, அவ்வளோதான். நான் படம் எடிட் முடியுதில்ல, முடிஞ்சு இந்த கலர் கரெக்ஷன்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம்ல, முடிஞ்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாராவது வந்து எனக்கு இந்த படத்தில் சில விஷயங்கள் தோணுது, உங்கள்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு வந்தாங்கன்னா நான் பெருசாக அதுக்கான இது கொடுக்க மாட்டேன். ஏன்னா மெய்யழகன் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்க மகளுக்கும். அது வந்து அவங்க ரொம்ப லேட்டாக அவங்களுக்கு பிடிக்குமான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு, அந்த தலைமுறை. ஏன்னா 96 பண்ணும்போது அவள் ரொம்ப சின்ன பொண்ணு. ஆமாம். அதனால் அவள் பெருசாக பேசலை. அதாவது அப்பா பண்ண படம் ஹிட்டு. ஸோ அப்பாவை எல்லாருக்கும் இப்போ தெரியுது. ஸோ வெளியில் எங்கேயாவது போனோம்னா வந்து பேசுகிறாங்க, என்னோட மகள் அப்படின்னு வந்து அப்படிங்கிற பேசுகிறாங்க. ஸோ நமக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது, இப்படி தான் வந்தா. பட் இப்போ அவளுக்கு மேலகன் வரும்போது அவள் 15 வயசு ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து ரொம்ப அவளை நான் போய் கேட்கல, படம் பிடிச்சிருக்கா, உனக்கு ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் நான் யாரையுமே கேட்க மாட்டேன். சரி, எனக்கு ஒரு கதை சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதாங்கிறதோட நான் போயிடுவேன். அவள் வந்து அவள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் சொன்னதா சொல்லி அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்கூலில் அப்படிலாம் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க தான். அதனால் இந்த என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் போது இவள் தன்னுடைய கருத்தை சொல்ல ஆரம்பித்தா. அப்போ கொஞ்சம் சரி நம்மளும் கொஞ்சம் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும்ல, அதனால் கேட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ இல்லாதப்பவே நான் இன்னும் 2 தடவை பார்த்துட்டேனே. அது ஒரு பெரிய ரீஅஷூரன்ஸாக இருந்தது. அது அப்பா படம்னா அது கொஞ்சம் டேக்கன் ஃபார் கிராண்டடாக தானே இருக்கும். ஆமாம், அப்படி இல்லை, பிடிச்சிருக்கு. ஃபகத்தோட பண்ண போகிற திரைப்படம் கொஞ்சம் வேற ஒரு ஜானர் வேறு தான் சார். இப்போ எப்படி 96 ஒரு லவ் ஸ்டோரி, மேலகன் ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி, இது த்ரில்லர். ஆனால் அந்த இமோஷ்னல் ட்ராவல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உரையாடல் டச் இருக்கும். அந்த அது என் டச்சுங்கிறத விட என் லைஃபோட டச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது அந்த இது இருக்கும், அந்த ஒரு இமோஷனல் ஆர்க்குங்கிறது இருக்கும். அது எல்லாத்துலேயுமே இருந்து தான் ஆகணும். என்ன ஜானராக இருந்தாலும், நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்தாலும் பேய் படம் எடுத்தாலும் இமோஷ்னல் இதுங்கிறது இருந்து ஆகணும். இல்லைன்னா ஒரு 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 மனிதனை உங்களால் போய் டச் பண்ண முடியாது. அது இதில் உறுதியாக இருக்குது. ஆனால் சொல்கிற விதம் தான் மாறுபடுது. ஃபகத் வந்து இன்னும் வேற ஒரு லெவலான ஒரு 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 ஆர்டிஸ்ட். நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குற ஒருத்தருக்கு அவருடைய கதாபாத்திரங்கள் இது வரைக்கும் அவருக்கு பண்ணியிருக்கிறதுல வெர்சடைல் ஆக்டர்னு சொல்ல முடியும். அந்த தேவை இருந்ததா இந்த கதைக்கு? அவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அவங்களுக்கு? இன்ஃபேக்ட் டெய்லர் மேடுன்னு சொல்லுவேன் அவருக்கு. ஏன்னா இதோடைய படமாக வரும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ அதை பற்றி அதிகமாக சொல்ல முடியலனாலும் அவருக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அவர் அந்த என்ன சொல்கிறது, அந்த வடிவம் மாறுறது, அந்த மாறிக்கொள்ளும் அந்த தன்மை இருக்குல்ல, டக்கு டக்குன்னு ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு அவ்வளோ மாற்றங்கள் கொடுக்கக்கூடியவர். இன்னொன்று அவருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து சினிமாவில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க கிடையாது, கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரி காமன் மேன் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நமக்கு ஃபஹதோடு சேர்றோங்கும் போது பல பேர் வந்து அந்த அந்த காம்பினேஷனை ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க. ஏற்கனவே உங்கள் படங்களில் பர்ஃபார்மன்ஸஸ் எங்களுக்கு பிடிக்கும், அவரோட சேர்றும் போது எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அதை பார்க்குறதுக்குன்னு. அதை நானும் அனுபவிச்சேன்னு சொல்லலாம். எனக்கு கதையை சொல்லும் போது எல்லோரும் கதையை கவனமாக கேட்பாங்க. அவர் வந்து கதையை கேட்கும் போதே கொஞ்சம் நடிப்புக்குள்ளே போயிட்டார். லைட்டாக அந்த முகம் மாறுது, அந்த சீனுக்கு அதாவது உள்வாங்குறாரு, அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஸோ நான் அந்த 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 பர்ஃபார்மன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒரு அமேசிங் ஆக்டர், வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். ஓகே. அதனால் அது 2 பர்ஃபார்மர்ஸ் இணையிறத, ஒரு கிரியேட்டரும் ஒரு பர்ஃபார்மரும் ஒன்றா வர்றத எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ இயக்குனர் ஜேர்னி இருக்குல்ல, இயக்குனர் பிரேம்குமார் அவருடைய இலக்கு, நீண்டகால இலக்கு அப்படின்னா ஏதாவது இருக்கா? என்ன அவருடைய இது இருக்குது
திரைப்படங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு, அடுத்தடுத்த படங்கள் வருது. பட் இந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இலக்குன்னு இருக்கா? ஆரம்பிக்கும் போது இருந்ததுன்னு சொல்லலாம் சார். ஒரு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், ஒரு வரலாற்று படம் பண்ணணும், இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த ஆசைகள்லாம் இருந்தது. இப்போ இருக்கிற இலக்கு ஒன்று தான், எழுதுகிற கதைகளை திரைப்படமாக சொல்லணும். அண்டு ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த தன்மை மாறாமல் அதை அந்த 100% சொல்லிடணும். அதில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. அது நம்ம 6 வருஷம் கழித்து பண்ணுறோமோ, அடுத்த வருஷமும் பண்ணுறோமோ, அந்த பொறுப்போடு பண்ணணும். இல்லை, ஒரு கிரியேட்டராக நீங்கள் வந்து 2 உலகத்தில் வாழ வேண்டியிருக்கா? ஏன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டி வேர்ல்டு ஒன்று இருக்கும், ரியல் வேர்ல்டு ஒன்று இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நிகழ்காலத்தினுடைய நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடியில் தொடங்கி குடும்பத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வரல போலங்கிறது தொடங்கி பல பிரச்சனைகள் இருக்கும். ஏதோ ஒன்று இருந்திருக்கும், செட்பேக் கூட இருக்கும். அது இங்கே டிஸ்டர்ப் பண்ணாதா? ஏன்னா ஒரு திரைப்படம் நீங்கள் 96 மாதிரி ஒரு திரைப்படமோ மெய்யெழுக்கணும், நான் உங்கள் படம் நிறைய இயக்குநர்களுக்கு இது இருந்திருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவிட்டியோட ரொம்ப ஒரு அற்புதம், இப்படி மனிதர்கள் இருப்பாங்களான்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 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 இதில் போகும், ஒரு ட்ராக்கில். இப்போ இது எதுவுமே அங்கே பாதிக்காதா? அது எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு இது 2 வேர்ல்டு கிடையாது சார். எனக்கு சினிமா தான், எனக்கு என்ன சொல்கிறது, என்னோடய பர்சனல் ப்ரொஃபஷனல் எல்லாம் அதுதான். அதுக்குள்ளே எல்லாம் கலந்து தான் எனக்கு இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, என்னுடைய நண்பர்கள், ஃபேமிலி எல்லாமே ஏதோ ஒரு வகையில் சினிமாவோட தொடர்பில் இருப்பாங்க. என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படி பிரிச்சே கிடையாது. இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் திஸ். அதாவது நான் கிட்டத்தட்ட சென்னை 99 வந்தேன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து எனக்கு இப்படி தான் அமைஞ்சிருக்கு. இதை நான் ஏற்படுத்திக்கிட்டதெல்லாம் கிடையாது, அமைஞ்சதே அப்படி தான். அதனால் அதில் வரக்கூடிய சிக்கல்கள், நெருக்கடிகளை வந்து ரொம்ப தனித்து நான் பார்த்தது கிடையாது. வர்றதும் அதுக்குள்ளேருந்து தான் வரும், சால்வ் பண்ணுறவங்களும் அங்கே தான் இருப்பாங்க, இழப்புகளும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அது பொருளாதார ரீதியாக இருக்கும், பல நண்பர்களை இழந்திருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே அது சினிமாவை சுற்றியே தான் இருக்கும். பட் அது மேலே இருக்கக்கூடிய ஒரு சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த பிரமிப்பு இன்னும் குறையாததுனால மற்ற இழப்புகளை கண்டுக்கிறது இல்லை. இப்போ 96 ரிலீஸ்க்கு பிறகு உங்களுக்கு அந்த ரிலீஸ் நேரக்கம் அல்லது 100 நாள் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான சூழலாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் நிறைய அன்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம், பார்த்து அத்தனை பேர் கொண்டாடினாங்க. ஆமாம், இப்படி ஒரு படம் எடுத்தீங்க, எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய தெரப்பியாக இருந்தது, எங்களுக்கு ரிலீஃபாக இருந்துச்சு, அல்லது என் ஸ்டோரியே நான் அதோட கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லக்கூடிய நிறைய விஷயம் இருந்திருக்கும். மெய்யழகனுக்கு அப்புறம் இன்னொரு லெவல் ஆஃப் அன்பு, பேரன்பா அது அப்படி பொழிஞ்சது தான் சொல்லணும். உங்களுக்கே ஃபீட்பேக் வந்திருக்கும் இல்லையா? மெய்யழகன் பார்த்ததுக்கு பிறகு நிறைய வந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ இது ஏதோ ஒரு இடத்துல அக்கௌண்டபிள் ஆகுதா? ஏன்னா இத்தனை பேர் கொண்டாடுறாங்க நம்மளை, இவ்வளோ அன்பு இருக்குது நமக்கு, அப்போ நம்ம அடுத்த படம் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது, அது நெருக்கடியாவோ அல்லது அக்கௌண்டபிளாவோ மாறுதா? அதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி எதிர்கொள்கிறீங்க? அது இது கிடைக்கும்னு நினச்சி பண்ணல சார். ஓகே, ஒரு கதை சொல்லணும், அதில் இதை சொல்லணும், அன்பை சொல்லணும், அன்பை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய பொறுப்பாக நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியாது, இது நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பலரும் வந்து இங்கே மட்டும் இல்லை, ஈவன் வெளிமாநிலங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களை பார்த்தவங்க எல்லார்கிட்ட ஃபீட்பேக், தேங்க்ஸ் ஃபார் 96, தேங்க்ஸ் ஃபார் மெய்யழகன் அப்படின்னு சொல்கிறாங்க, கண் கலங்குறாங்க. இதை பார்த்தப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு தெரப்பியூட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் ஊருக்கு போனேன், உறவுகளை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த படத்தின் மீது இருக்க அன்பை வந்து அதை விட அதிகமாக என்கிட்ட காட்டும்போது எஸ், அது அந்த கணத்தை சுமக்க முடியல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஏன்னா அது ரொம்ப ஜாஸ்தியாக வருது, எஸ்பெஷலி ஆஃப்டர் மெய்யழகன். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனால் விளறவங்களுக்கும் நமக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. சின்ன பசங்கன்னா கூட நம்ம ஏதோ ஒரு வகையில் ரொம்ப அது ஒரு அன்பாக தான் இருக்குது. அது அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இதெல்லாம் செய்வாங்க. அப்படி ஒன்று செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் ஒரு இது போனப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு லெட்டரே எழுதி கொடுத்தா. அந்த இத்தனைக்கும் அதெல்லாம் காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருக்கும், சின்ன பொண்ணாக தான் இருக்கும். அந்த படத்தை பார்த்ததை இது பண்ணி கொடுக்குறாங்க, கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில. நம்ம குழந்தைகள் செய்கிற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சதை கொண்டு வந்து நம்மள்ட்ட அதை கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக தான் இருக்குது. ஆனால் அது எந்த வகையிலையும் அடுத்து என்ன செய்யணும், இப்படி செய்யணுங்கிற பயத்தை நோக்கி அது தள்ளாது. ஏன்னா எனக்கு அதில் வந்து எனக்கு எந்த ஒரு பயமும் ஆரம்பத்துலேயும் கிடையாது, இப்பையும் கிடையாது. நம்ம சொல்ல வர்ற
ஏன்னா இது ஒரு பெரிய கலை வடிவம் சினிமாங்கிறது. அதை வந்து நான் அது ஒரு பெரிய பொறுப்போடு தான் அதை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அதை செய்யணுங்கிற ஒரு 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 கட்டுப்பாடோடு நான் இருக்கிறேன். அது இல்லாமல் செய்கிறவங்க மேலே எனக்கு அதனால தான் கோவமே வரும். ஓகே. சினிமாவை ஒரு ஒரு பொறுப்பின்மையோடு அணுகிறவங்க, அது யாராக வேணாலும் இருக்கலாம், உள்ளேயோ வெளியிலையோ இருக்கிறவங்க யார் அணுகுனாலும் எனக்கு அதில் ஒரு பெருங்கோபமே எனக்கு வரும். ஏன்னா அதோட பொட்டென்ஷியல் தெரியாமல் நீங்கள் அதை போட்டு சும்மா குதறிக்கிட்டு இருக்கிறீங்கிற ஒரு கோபம் வரும். அதனால் செய்யறத பொறுப்போடு செய்யணும் அப்படிங்கிற அந்த இது மட்டும்தான் இருக்குது. பயம் வரலை. ஏன்னா நம்ம நோக்கமே வந்து அதை நோக்கி போகலை. நம்ம நோக்கம் மாறிடுச்சுன்னா பயப்படணும். ஓகே, சரி தப்பா போகும். இசையில் தொடங்கி இசையில் ஃபாஸ்ட் பீட்டை ரசிக்கிறாங்க, அல்லது வேகமான காட்சி அமைப்பு, 3 செகண்டில் நான் என்ன பார்க்குறேன்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில், அதுக்கு மேலே எனக்கு வந்து அதில் ஸ்டே இல்லை, என்னால் கவனம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில், ஒரு தலைமுறையில் நின்று நிதானமாக பார்க்குற மாதிரி ஒரு திரைப்படத்தையும் ரசிக்கிறாங்க மக்கள். ரசிப்பாங்கன்னு நம்பினீங்களா? இப்போ ரசிக்கிறாங்க. அது நம்ம இப்போ நம்பக்கூடிய ஒரு அம்சமாக மாறி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு முரண் மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் பரபரப்பாக இல்லை எனக்கு இதுக்கு மேலே நான் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இவ்வளோ தான் எனக்கு இதுக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் இவ்வளோ நிதானமாக ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறது. அதுக்கு பேர் அட்டென்ஷன் டெஃபிசிட்னு சொல்கிறாங்க. அது ஒரு கவனக்குறைவு தான். அதை எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு நார்மல்னு நம்ம ஏற்றுக்க முடியும்? அதை எப்படி நம்ம சராசரின்னு ஏற்றுக்க முடியும்? அதை சரி செய்யணும். இப்போ எல்லாருக்கும் கோவிட் இருக்குங்கிறதுக்காக அதை நம்ம சரின்னு சொல்லிட முடியுமா? அதை நம்ம குணப்படுத்தணும். ஸோ அதனால் அவங்கள நிதானப்படுத்தி அவங்கள கவனிக்க வச்சு அன்பை சொல்லணுங்கிறது வந்து ஈஸி கிடையாது. அதுக்காக நானும் அந்த ட்ராக் எடுத்துட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு நானும் பரபரன்னு ஒன்று சொல்கிறேன்னா, இதுக்கு அடுத்த தலைமுறையில் வரக்கூடியவங்க, அது மக்களாக இருக்கட்டும் திரைப்படங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? ரொம்ப குறுகி போயிடாதா? ஏற்கனவே எனக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகளை விட என் தலைமுறை கொஞ்சம் குறைஞ்சி தான் போச்சு. புத்தகங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய அரசியல் புரிதலாக இருக்கட்டும், சமூக புரிதலாக குறையுது. அப்படிங்கிறப்ப அது அவங்களோட பொறுப்பு இல்லையா? எனக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து என்ன கொஞ்சம் அதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், என்னை பண்படுத்தணும். அந்த பொறுப்பு அப்போ எனக்கும் தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப போதிக்காமல், ஆனால் சில நல்ல விஷயங்களை சாப்பாடோட கலந்து கொடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்து தான் சார் ஆகணும். அப்படின்னா இந்த படத்தை ரசித்து சொல்கிறவங்க யார்? எந்த தலைமுறையை சேர்ந்தவங்க? வயசானவங்க இருக்காங்க, இளைஞர்கள் சொல்கிறாங்களே. அப்போ அவங்க ரெடி தான். நீங்கள் என்னத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்கிறது தான். நீங்கள் நல்ல சாப்பாடு போடாமல் சும்மா வெறும் எண்ணெயில் பொரிச்சதாக கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டு தான் இருப்பான். நல்லதை கொடுத்தீங்கன்னா அதையும் தான் அவன் சாப்பிடுவான். அவன் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடி. கொடுக்கறதுக்கு முதல்ல நீங்கள் ரெடியா? ஓகே. ஸோ அதை நான் மட்டும் முடிவு பண்ணால் பார்த்தாது. அதுக்கு இப்போ கார்த்தி சார் மாதிரி, அரவிந்த் சார் மாதிரி, சூர்யா அண்ணா மாதிரி சிலர் அந்த ஒத்த கருத்தோடு வரும்போது அது நிகழுது. இப்போ நான் மட்டும் எழுதி வச்சுட்டு மற்றவங்க ஒரு நடிகரோ ஒரு தயாரிப்பாளரோ ஒத்துக்கலைன்னா என்னாலையும் பண்ண முடியாது. அந்த பொறுப்புணர்ச்சியோடு இருக்கவங்க சேரும்போது அது நிகழுது. அது நிகழும் போது இது நடக்குது இல்லை? அவங்க தேட்டரில் பார்த்துட்டோ ஓடிடியில் பார்த்துட்டோ அவன் பொங்குறானே, அவ்வளோ அன்பை கொட்டுறானே, அப்போ அவன்கிட்ட இருக்குதானே. அப்புறம் சும்மா நம்ம அவங்கள போய் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தா இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி கிடையாதுன்னா, ஏன்னா அவனுக்கு எல்லாமே வருது. அவனை கரெக்டாக சூஸ் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுதையும் கொடுங்க, அவ்வளோதான். நல்ல திரைப்படங்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான முயற்சியாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு ரைட்டரும் அல்லது ஒரு இயக்குனரும். அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு படைப்பை வந்து ஏனதோன்னு கொடுத்துட மாட்டாங்க. ஆமாம். ஆனால் இப்போ ஒரு ஃபினாமினா வருது. அதை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, தியேட்டரில் வரும்போது இம்மீடியட்டாக ஒரு நெகட்டிவிட்டி ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நான் மெய்யழகனே எடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு. 2-3 நாட்கள் வந்த விமர்சனங்கள் அல்லது சோஷியல் மீடியா எழுதப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேர் எதிர்மாறாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்தினுடைய அதுக்கான ரிசப்ஷனும் அப்புறம் ஓடிடியில் வரும்போது பெருமளவு கொண்டாடுறாங்க. இதை எப்படி எதிர்கொள்கிறீங்க ஒரு கிரியேட்டராக? சரி, இப்போ உங்கள் கேள்வியிலே அதில் ஒரு பதில் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விமர்சனங்கள் ஒரு மாதிரி நெகட்டிவாக வருது, ஆனால் அந்த படத்தை அப்புறம் ரசிக்கிறாங்க, அப்புறம் கொண்டாடுறாங்கங்கிறீங்க. நான் என்னோடய உதாரணத்தை மட்டும் மேலகனை மட்டுமே கூட எடுத்துக்கிறேன். அப்போ எது இதில் தப்பாக போச்சு? படமா, மக்களோட ரசனையா, உங்கள் விமர்சனமா? உங்கள் கேள்வியிலே அதில் பதில் விமர்சனம் தான் தப்பாக போகுது. அது 4வது நாளில் தான் தெரியுது. அது வரைக்கும் ஒரு திரைப்படம் திரையரங்கத்தில் இருக்கணுமே, அது அடுத்தது. ஸோ இப்போ ஒன்று தப்பாக போகுது. ஏன் தப்பாக போகுது? ஏன்னா ஒரு நல்ல விமர்சகர் அப்படின்னா அவங்களுக்கு சினிமா மேலே முதல்ல ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு ரசனை இருக்கும், எல்லாத்த விட அறிவு இருக்கும். அப்போ தான் அவங்க அந்த விமர்சனம்ங்கிற அந்த ஒரு எல்லைக்குள்ளாரே வருவாங்க. எடுத்த உடனே ஒரு ஒரு கேமரா இருக்குது, லைட் இருக்குது, க்ரீன் மேட் ஸ்டுடியோ இருக்குதுன்னு ஒருத்தன் விமர்சனம் அது ஒப்பீனியன். ஆனால் அதை விமர்சனம்னு சொல்லும் போது மக்கள் அதை நம்ப தானே செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும், அவங்களும் ஒரு டெசிஷன் எடுத்தாகணும்ல, அப்படி தானே இருப்பாங்க.
இது வந்து ஏற்கனவே ஹாலிவுட்டில் நடந்த விஷயம் சார். இதை மக்கள் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஃபைட் கிளப்னு ஒரு படம் வருது, கழுவி ஊற்றுறானுங்க நம்ம ஊர் மாதிரி இப்போ பண்ணுற மாதிரி. அதை பற்றி தப்பு தப்பாக எழுதுறானுங்க, எல்லா அதோடைய அம்சங்களையும் திட்டுறாங்க. அந்த படத்துக்கு ஆஸ்கரே கிடைக்குது. அந்த படம் ஒரு கல்ட் ஃபிலிம். இப்போ வரைக்குமே நாங்கள் அது ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்துட்ருக்கோம். மேடையில் ஏறி அந்த படத்தில் நடித்தவங்க டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து தப்பான விமர்சனம் எழுதின பத்திரிகையின் பெயர், அந்த விமர்சகரின் பெயரை சொல்லி அதுக்கப்புறமா அந்த ஆஸ்கர் அவார்டை வாங்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய அவமானம். அதுக்கப்புறம் அவங்களால எப்படி அந்த துறையில் இருக்க முடியும்? பெரிய அவமானம் இல்லையா? ஏன்னா நீங்கள் திட்டின மாதிரி அந்த படம் மோசமாக இருந்தால் நான் ஒன்றுமே பேச முடியாது. ஆனால் அது அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நாங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது. நீங்கள் வந்து ஒன்று சினிமா சார்ந்தவராக இருக்கணும், இல்லை பத்திரிக்கையில் உண்மையாகவே ஒரு அறத்தோட திறமையோடு இருந்தவராக இருக்கணும். என்னுடைய பார்வை என்னென்னா, இந்த கிசுகிசு சொல்கிறவங்க, இந்த இதெல்லாம் சொல்கிறவங்க வந்து விமர்சனங்களுக்குள்ளே வர்றாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, நான் எனக்கு பிடிச்ச விமர்சகர்கள் சிலர் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் இப்போ நான் பேசினேன், நீங்கள்லாம் தான் இன்னும் நல்லா வரணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டான ஒப்பீனியன். ஏன்னா இவங்களை நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா இவங்க கருத்து சுதந்திரம்ங்கிறதுக்கு பின்னாடி இவங்க பண்ணுற ஒரு ஸ்கேம் தான் இது. இது ஒரு மோசடி. சரிங்களா? ஸோ இதை நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற பத்திரிகையாளர்களும் அவங்கள விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா தன்னை சேர்ந்தவர்கள். அதனால் அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் மோடுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா வரணும். ஏன்னா இப்போவே உங்களை பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் தான் நம்பர் 1, 2, 3 இருக்கணும். ஆனால் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்காங்க. ஸோ அந்த நெகட்டிவிட்டிக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது சார். அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு தம்ப்நெயில் வைக்கும் போது ஒரு நெகட்டிவிட்டியோடு வச்சேன்னா அதுக்கு வியூஸ் ஜாஸ்தி போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்கள வச்சு ஆடியன்ஸ் ஒரு படத்தை பார்க்குறதா வேணாமான்னு முடிவு பண்ணுறது அவங்களுடைய தவறும் கூட. ஆனால் இப்போ வந்து அது மாறிட்டு நினைக்கிறேன். டிரான்சிஷன் டைம் தான். மக்களும் வந்து ஒரு 4-5 திரைப்படங்கள் ரிவ்யூஸ்க்கு பிறகு ஒரு புரிதலுக்கு வந்துடுவாங்க. ஓகே, இது சரியாக இருக்குது, இது நியாயமாக இருக்குது, இல்லை அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டமும் நினைக்கிறேன். ஆமாம், வந்து ஒரு மாற்றத்துக்கு உட்படுறோம். ஆனால் என்னுடைய பயம் என்னென்னா, மெய்யழகனை வந்து நான் காப்பாற்றுறதுக்கு இந்த நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் இவங்களோட மோசடியிலேருந்து அந்த படத்தை நான் காப்பாற்றுறதுக்கு என்னுடைய படத்தோட ஒரு முக்கியமான சில காட்சிகளை நான் நீக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அதில் ஒரு அரசியல் இருந்தது. அது அடிக்கும் போது வேற வழி இல்லாமல், ஏன்னா அது மக்கள்கிட்ட வந்து போய் சேர்ந்துருச்சு. இது மாதிரி இல்லைங்க, இது நல்லா இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்கங்கிறப்ப அவங்க பார்க்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போ அதை நான் நீக்கிட்டு இதை நான் அப்படி கொஞ்சம் டியூரேஷனை குறைச்சிட்டேன், அது இதையும் சொல்லி கூப்பிட்டா அப்புறம் வர்றாங்க, வந்து பார்த்துட்டு திட்டவும் செய்கிறாங்க. என்ன யாரை கேட்டு நீ அதை எடுத்த, அதை தானே நாங்கள் ரசித்தோம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து என்கிட்ட அதை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. இந்த ரிவ்யூவர் சொல்கிறத கேட்டு நான் உங்கள் படத்தை தேட்டரில் பார்க்காம விட்டாங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, என் படம் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டுருச்சு, நல்ல வேலை அதுக்கு ஒரு லாபமும் வந்துருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. நஷ்டத்தில் போயிருந்தா என் நிலைமை யோசிச்சு. ஏன்னா நான் என்ன தினைக்கும் வாரம் பண்ணுற ரிவ்யூவர் கிடையாதுண்ணா, நான் ஃபிலிம் மேக்கர். எனக்கு இட் டேக்ஸ் இயர்ஸ் டு டூ அ ஃபிலிம். அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அவங்கெல்லாம் ஏதோ சினிமாவில் தோற்றவங்களா இருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி கிசு பண்ணுறவங்க தான் இந்த நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ். நல்லா அவங்களோட பின்புலத்தை பார்த்தாலே இவ்வளோ தான் இருக்கும், சினிமாவில் அடி வாங்கிட்டு வந்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இவங்களை நம்பி நீங்கள் படம் பார்க்குறது எதுங்கிறது முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு நாங்கள் ட்ரெய்லர், டீசர், போஸ்டர்னு பல விஷயம் விட்றோம், அதிலே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னே வேர்ட் ஆஃப் மவுத்தே அவங்கள வந்து ரீச் ஆக போகுது, இந்த படம் எப்படி இருக்குன்னு மக்கள் பேச போகிறாங்க. இது போதுமே. அதர் லாங்குவேஜில் அந்த 20 நிமிடம் இருந்தது இல்லை? எது? கேரளாவில் இருந்தது, ஓவர்சீஸில் இருந்தது, அங்கெல்லாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் ரசிக்க தான் செஞ்சாங்க. ஸோ இது இவங்களுடைய பொறுப்பு தான். எனக்கு நிறைய நான் பார்த்த காட்சியில் நான் முழுமையாக தான் பார்த்தேன், அன்கட் வெர்ஷன் தான் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படமாக, ரொம்ப நெகிழ்ச்சியாக காட்சி நம்ம ரொம்ப குறைவாக பேசினேன் இன்றைக்கி உங்கள்கிட்ட. மெய்யழகனை பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம், ஒவ்வொரு காட்சிக்குமான ஒரு விஷயமா. நான் ஏதோ சும்மா ஒரு ஃபாரின் சாங்கை போய் நான் நீக்கலை சார். நம்மளுடைய வரலாறு, நமக்கு முக்கியமான விஷயங்கள் அதில் இருக்குது. சிலருக்கு அது புரியாமல் போகலாம், அது வேறு விஷயம். அதுக்காக வச்சு அடிக்கிறது இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அதில். இன்னொன்று வருமானம் வருது, நெகட்டிவிட்டி வச்சு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அதில் அவங்களுடைய எல்லாத்துலேயும் அந்த நெகட்டிவிட்டி கலந்துருக்கு. ஸோ நம்ம அந்த மனநோயை சரி பண்ண முடியாது. ஆனால் ஓடிடியில் அது இருந்தது இல்லையா? இல்லை சார், ஏன்னா எனக்கு அதான் சொல்கிறேன், இவங்க பண்ணுற இந்த கூத்துனால எவ்வளோ பிரச்சனைனா, ஓடிடிக்கு போகும்போது தேட்டரில் கடைசியாக என்ன இருந்ததோ அந்த வெர்ஷன் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரசனையே இல்லைங்கிறப்ப இது எப்படி புரியும் இந்த பிரச்சனை? அதனால தான் இது திருப்பி நம்ம மக்கள்கிட்ட தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அவங்க கருத்து சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிப்பாங்க. அவங்கள நம்ம வெளியில் பிடிச்சி இழுத்து அம்பலப்படுத்துறதுலாம் நமக்கு டைம் இல்லை. நம்ம அடுத்த கதை எழுதணும், படம் எடுக்கணும்.
மக்களுக்கு அந்த புரிதல் வேணும். இது இது வந்து எல்லா காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்திருக்க வேண்டியது. நீங்கள் அந்த சொன்ன 20 நிமிடத்தில் இருந்த காட்சிகள் அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறவங்க, 20 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறவங்க, 50 வருஷத்துக்கு பிறகும் கூட அவங்க என்ன நடந்ததுங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு நம்ம மக்களுடைய உரிமை சார்ந்த அல்லது அந்த போராட்டம், அவங்களுடைய சிக்கல்கள் அப்படிங்கிறத அதில் நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம். ஆமாம், அது ஒரு பெரிய இப்போ வரைக்கும் அந்த வழி இருக்குது. இப்போ உங்களுக்கு அது நீக்கப்பட்டது அப்படிங்கிற எப்பவும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் எனக்கு அது ஒரு தோல்வி தான். அது ஒரு பெரிய இதுதான். அது வந்து ஒரு ஒரு நியாயமான காரணத்துக்கு நடந்திருந்தால் கூட அந்த தோல்வியை நான் ஏற்றுப்பேன். ஏன்னா அது யாருமே ஒத்துக்கல. தயாரிப்பாளராக சூர்யானா அதை ஒத்துக்கல. அது எப்படி நீ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீ போய் எடுப்பியா? நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்மளே கண்ணு சரியில்லை காது சரியில்லைன்னு சொன்னால் எப்படி? அது இருக்கட்டும், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்லைண்ணே, இந்த மாதிரி ஒரு படம் ஓடிச்சுனா தான் நீங்களும் அந்த மாதிரி இன்னொரு படம் பண்ணுவீங்க, எனக்கும் ஒரு தைரியம் வரும் எனக்கும். அதனால் பரவாயில்ல, டெலிட்டட் சீனாக இருப்போம், இது மக்களுக்கு போய் சேரணும்னு தானே ஆசைப்பட்டோம், அது சேரும், அது போய் எப்படியோ சேர்ந்துடும் பார்த்தோம். ஆனால் இந்த தைரியமும் இந்த பலமும் எனக்கு மக்கள்கிட்டேருந்து வந்திருக்கணும். நான் ரிவ்யூஸ்டேருந்து எதிர்பார்க்கல. ஆஃப்கோர்ஸ் நல்ல ரிவ்யூஸ்டேருந்து கிடச்சா சந்தோஷம்தான். மக்கள்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிருக்கணும். கிடச்சிருந்ததுன்னா நம்ம, ஆனால் கிடச்சிது எப்படின்னா எல்லாம் முடிஞ்சு ஆஞ்சு ஓஞ்சு அப்புறம் கிடச்சிது எனக்கு. அதில் ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அதுவாது கிடச்சிதே, கடைசி வரைக்கும் அப்படியே நம்மளை விட்டுறல. இல்லை, பிரேம்குமாருங்கிற ஒரு கிரியேட்டரை சரியாக புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். இவ்வளோ குழப்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி தெளிவோடு அவங்க வந்து உங்களை அணுகிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும் தான் நினைக்கிறேன். அடுத்த திரைப்படத்துக்கும் காத்துட்டே இருக்கிறோம். ரொம்ப நீண்ட நாட்கள் எடுக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ இனிமேல் அப்படி எடுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறோம். நானே சத்தியம் பண்ணியிருக்கேன். அதாவது நீண்ட உரையாடல். ஆக்சுவலாக வந்து இது எப்படி சொல்லணும்னா வந்து நீங்கள் ஒரு திருக்குறள் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலேருந்து பேசுறது. இன்னும் பக்கமாக நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. வேறொரு தருணத்திலேயே நம்ம கட்டாயம் பேசலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.